பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ஸ் என்ன அப்படின்னா மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த உலகத்துல அநேக மக்கள் நிறைய விதமான ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் கடவுள், உண்மையான கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜீவனுள்ள உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கவும் அவரை வணங்கவும் கடவுள் நம்மளுக்கு கிருபை செஞ்சிருக்காரு. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களா அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கோம். ஆனா அழைக்கப்பட்டிருந்தா மட்டும் போதாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லுது. நேபுகாத் நேச்சார் காலத்துல அவர் அந்த ஊர்ல இருந்த வாலிபர்கள் எல்லாத்துக்கும், அழகான அறிவான டேலண்டான வாலிபர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆனா அந்த வாலிபர்கள்ல 4 பேர் தான் தெரிந்து கொள்ளப்படுறாங்க. தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா. எத்தனையோ வாலிபர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள் இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேரால மட்டும்தான் ராஜாக்கு சேவை செய்ய முடியும். அதே மாதிரிதான் நம்ம எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர்களா அழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுளால தெரிந்து கொள்ளப்படுறவங்களால மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை செய்யணும். நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றணும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்க. கிறிஸ்தவர்களா நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்க. உம்மை வணங்க நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவளா மாறணும். அழைக்கப்பட்டவளா மாத்திரம் இல்லாம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாறி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், உங்களுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சித்து ஆசையோட கேட்டோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு அந்த நம்ம கேட்கறத கொடுப்பாரு. நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவார். தேங்க்யூ.